ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1, 2, 3 நம்ம சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்க. ஒருவேளை மற்ற சீசன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் சீசன் 3யோட லாஸ்ட் 2 எபிசோட பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 1. ஆல்பர்டோ வந்துட்டு லார்ட் மமங்கா அப்படின்னு சொல்லி தலைவாணியை கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. லார்ட் ஐன்ஸ், நீங்க இப்ப சாசரர் கிங்கா மாறிட்டீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ரொம்பவும் திறமையானவர். நீங்க எது செஞ்சாலும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தலைவாணியாவா கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வராது. சோ இப்ப விடிஞ்ச உடனே அவன் புக் ரீடிங்க முடிச்சுட்டு பெட்ல இருந்து எந்திக்கவும் அந்த மெய்டோட ஷிஃப்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் மெய்டா அனுப்புவா அப்படின்னு சொல்லி கேட்கறா. உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம எல்லாருமே ஈக்குவல்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பழகினா அது எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருந்த அந்த பழைய காலங்கள் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நெக்ஸ்ட் மெய்டு வாரா. லார்ட் ஐன்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இன்னைக்கு நீயே ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறா. உங்களோட அந்த பிளாக் கலர் ரோப் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். இதில் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு வா சொல்கிறா. லார்ட் ஐன்ஸ், லேடி ஆல்பர்டோ எல்டர் லிச்சர்ஸும் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். உள்ள விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆல்பர்டோ வந்ததுமே லார்ட் ஐன்ஸ், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன புகழ்ந்தது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் உங்களை புகழ்ந்து பேசல, உண்மையாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்கிறா. சரி, இதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சாசரர் கிங்கா உங்களுக்குள்ள டியூட்டிஸ் அப்படின்னு வா சொல்கிறா. நான் ஒரு சாதாரண ஆஃபீஸ் எம்ப்ளாயியாக தான் இருந்தேன், மேனேஜர் கூட கிடையாது. எனக்கு இதை பத்தி என்ன தெரியும்? சரி ஓகே, எல்லாத்துலயும் ஸ்டாம்பை வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓகே பண்ணி விடுறான். சாசரர் கிங்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கவும், என்னாச்சு லார்ட் ஐன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கிறா. இல்ல ஜஸ்ட் சிந்தனையில இருந்தா அவ்வளவுதான். பப்ளிக் லாவை நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, ஏன்னா எனக்கு அது தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியாதா? ஓ, இப்பதான் எனக்கு புரிய வருது. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் லா எதுவுமே கிடையாது, நீங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராச்சு, அதனாலதான் உங்களுக்கு இதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். ஆமா, அதை நீயே பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ ரொம்பவுமே ஹாப்பி ஆகிறா. நீ இப்ப பண்ணது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவர் ரொம்பவே வெக்கப்படுறா. சரி ஓகே, இப்போ முக்கியமான டாபிக் வரலாம். இந்த சாசரர் கிங்டம்க்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலான்னு கேட்டப்போ நாசரிக்ல இருந்தவங்க ப்ரப்போஸ் பண்ணது இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள இதை ஒரு சாக்கா வச்சு என் ஐடியாஸையும் கரெக்டா இல்லையான்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனாதான் குழந்தைங்களுக்கு ஆர்ஃபனைஸ் கட்டி அவங்களுக்கு எஜுகேஷனும் கொடுக்கலாம்னு சொல்லுவோம். முட்டாள் ஹியூமன்ஸ்க்குலாம் எதுக்குது? அவங்க உங்களை வழிபடணும், சாப்பிடணும், சாவணும், இதுதான் அவங்களுக்கான இது. எதுக்கு அவங்களுக்கு படிக்க வேண்டியதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், ஆனா ஃபியூச்சர்ல மேபி அவங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களால நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ, இப்பதான் எனக்கு புரிய வருது. நம்மளுக்கு லாயல்ட்டியா இருக்கிறவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், அதே நேரத்துல நீங்க ரொம்பவும் இறக்க குணம் கொண்டு வரணும், உங்க பேரும் புகழும் பரவும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஸ்டோனியா கிரண்டாவை இதை பாத்துக்கிட சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நம்ம பேலஸ் அட்டாக் பண்ண போனப்போ அவங்க உங்களோட பேச்சை மீறிட்டாங்க. அவங்கள நீங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம், அவங்களெல்லாம் நீங்க கொண்டிருக்கணும். ஆனா உங்களோட முடிவு எப்பவும் கரெக்டா இருக்கும். சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க மயிலாட் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. அடுத்தது என்னோட ஐடியா தான், இதுக்கு என்ன சொல்லுதான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத காமிக்க எல்லாரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். யாரோட கேவலமான ஐடியா அது? இப்படி ஐடியா கொடுத்தவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். நான் எல்லார்கிட்டயும் ஐடியா கேட்கும்போது அவங்க நேம மென்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சோ அவங்களை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆறாவும் ஆரைவும் நம்ம ஹீரோவை சும்மா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆறா வந்து நம்ம ஹீரோ முன்னாடி போய் கை நீட்டுவோம். ஓ, புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தூக்கி மடியில வைக்கிறான். ஆல்பர்டோக்கு நம்ம ஹீரோவோட மடியில உட்காரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவன் ரொம்பவும் கூச்சப்பட்டு நின்றுட்டு இருக்கா. மாறி அங்க வைக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கோம். நீ வேணா வந்து மடியில உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். நானும் உங்க மடியில உட்கார இடம் இருக்கா அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும், நீ ஒரு அடல்ட், சோ அடல்ட் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன விஷயமா வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களை சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்து அவங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லுவோம். எனக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ ஒரு குழந்தை, இப்போ உட்காரலாமா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், லார்ட் ஐன்ஸ் ஆல்பர்டோவோ உட்காந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி மாறி வந்துட்டு அவளோட இடத்த விட்டு கொடுக்குறான். உடனே ஆல்பர்டோ போயிட்டு நம்ம ஹீரோவோட மடியில உட்கார்தா. உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், இன்னும் கொஞ்சம் நல்லா மோந்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா வேணாலும் மோந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்றா. நீ பண்றத பார்த்தாலே கிரீப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரா சொல்றா. சரி ஓகே எந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், 6 மணி நேரம் உட்காந்துருந்தா, ஆனா நான் லேட்டா தானே வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. ஆனா லார்ட் ஐன்ஸ் கூட நீ எப்பவுமே தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஆரா கேட்கவும், ஏன்னா அது என்னோட வேலை அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். அப்படின்னா நீ ஒர்க் விஷயமா தான் பார்க்க வர, ஆனா நாங்க எல்லாம் மெனக்கிட்ட அவரை பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் இவளுக்கும் கிளாஷ் ஆகுது. ஆராவும் எதுக்காக சண்டை போடுறா? சீக்கிரமே டார்க் எல்ஃப்ஸ் மீட் பண்ணி அவளை நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு லார்ட் ஐன்ஸ், கோவமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், இல்ல நான் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த பிரச்சனை பத்தியா ஆல்பர்டோ கேட்கறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆராவும் மாறவும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கிங்டம் பார்த்து எல்லாரும் பயப்படுறதுனால மெர்ச்சன்ஸ் யாரும் இங்க வரல, சோ
நமக்கு இப்ப தேவையான குட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லவும், ஓ இது அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன பண்ண அப்படின்னு ஆரா கேட்கவும், லார்டைன்ஸ் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு மாறே சொல்றான். டெமியர்ஸ் ஆல்ரெடி இந்த மேட்டர் பாத்துக்கிட்டான். அண்ட் அரசே உங்க பெர்மிஷனோட ரியஸ்டேஸ் கிங்டம்க்கு ஒரு சின்ன வேலையா நான் போசப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், சாசரர் கிங்டமோட நிறைய பொறுப்புகளை நீ தான் பாத்துக்கிடுற, நீ இங்க இருந்து கிளம்பினா சரியா இருக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும், கவலைப்படாதீங்க லார்டைன்ஸ், என்னாலேயே உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நான் கூடிய சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்றா. நான் வர்ற வரைக்கும் என்னோட பொறுப்புகள் எல்லாம் பேண்டோரஸ் ஆக்டர் பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, கிங்டம்ல நீங்க எதையாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒண்ணு மாத்தணும்னு நினைக்கிறேன், பசங்கள்லாம் பொண்ணுங்க ட்ரெஸ்ஸையோ பொண்ணுங்கெல்லாம் பசங்க ட்ரெஸ்ஸையோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆரா சொல்றா. இவங்கிட்ட போய் கேட்டுனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆராவையும் மாராவையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க, ஏன் அப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, ஹே ஹாம்ஸ்கி அப்படின்னு கூப்பிடுவோம். ஓ மை மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி எந்திக்கிறான். பப்ளிக்ல என்ன மாஸ்டர்னு கூப்பிடாத, ஏன்னா மோமன் தான் உன்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, டெத் நைட் உன் கூட என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் சொன்னாங்க, எப்பவும் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹாம்ஸ்கி சொல்றான். சரி மோமானுங்க ஐ மீன் என்னோட பாடி டபுளுங்கன்னு கேட்கவும், அதான் அந்த பில்டிங்ல தான் இருக்கான் அப்படின்னு ஹாம்ஸ்கி சொல்றான். பாண்டோராஸ் ஆக்டர் இவன் தான் வந்துட்டு அந்த ட்ரெஷரியை பாதுகாத்துட்டு இருந்தவன், இப்போ நம்ம ஹீரோக்கு பதில் மோமானா அந்த ஆர்மர்க்குள்ள இருக்கிறது இவன் தான். சொல்லுங்க மாஸ்டர் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, நான் ட்ரெஷரியை தொட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா, ஏதாச்சும் மேஜிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டல் எதையாச்சும் எனக்கு தொடர்ந்து போல இருக்குது அப்படின்னு பாண்டோரா சொல்லவும், சரி சரி அதுக்கு ஏன் இவ்வளவு கிட்டக்க வர, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தூரமா வச்சே பேச அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரியான ஓவர் ஃப்ளோவிங் எமோஷன்ஸ் எனக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, சோ அதுல நான் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவனை கிரியேட் பண்ணும்போது நான் தான் இவனோட செட்டிங்ஸ்ல கொஞ்சம் ஓவர் எமோஷனலா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஏன்டா அப்படி வச்சோன்னு இப்ப திங்க் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எஸ் சார் அப்படின்னு அவன் சொல்ல போகவும், இங்க பாரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், பெத்தவங்க எப்பவுமே தங்களோட பிள்ளைங்க அவங்களாவே இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் நினைப்பாங்க, அதே மாதிரி நான் உன்னை எப்படி வச்சனோ அப்படியே இல்லாம உன்னோட ஓன் டெவலப்மெண்ட்ல நீ இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே ஃபாதர் நான் இம்ப்ரூவ் ஆகி உங்களை பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவங்க பாசமலையை பார்த்து அந்த மயிர் கொஞ்சம் கண் கலங்குறா. நான் உனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு யாருக்கிட்டயும் சொல்லாத, அண்ட் ரீசா நீயும் யாருக்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா மைலார்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா நீங்க என்ன மாதிரியான ஒரு அரசரா இந்த கிங்டம்க்கு இருக்க போறீங்க அப்படின்னு பாண்டரா கேட்கறான். இங்க இருக்கிற மக்களை அடிமைங்க மாதிரியா இல்லைன்னா நல்ல ஒரு அரசரா இருக்கணுமா, நான் எந்த மாதிரியான அரசரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆமா மக்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சிட்டியை நீங்க ரொம்பவே சேஃபா வச்சிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா இந்த முட்டாள் மக்கள் எதுக்காக வந்து உங்களை வழிபடாம உங்களை பார்த்தோன்னே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு அந்த மைடு சொல்லவும், ஹியூமன்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மைடு கிட்ட கேட்கறான். சுப்ரீம் பீயிங்கால கிரியேட் பண்ணாததுனால ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கிரீச்சர் ரொம்பவும் வேஸ்ட் ஆனதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மைடு சொல்றா. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணலங்கிறதுனால நாஸ்ரிக்ல இருக்கிற எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அட்வென்ச்சரர் கில்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். ஓ அரசே நீங்க இங்க வந்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அங்க இருக்கிற லேடி சொல்லவும், என்னாச்சு எப்பவும் இங்க கூட்டமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், பட் யாரையுமே காணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களோட ஆட்சியில எந்த ஒரு தவறுமே நடக்கிறது இல்லங்கிறதுனால எந்த அட்வென்ச்சருக்குமே வேலை இல்ல, சில பர்சனல் குவெஸ்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. கில்டோட லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு கூட்டிட்டு வரா. அரசே உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு கில் லீடர் சொல்லுவோம். உங்ககிட்ட பேசணும் ஐன்சாக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன மாதிரியான ஒரு சாதாரண ஆள் பேரை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரி டைரக்டா விஷயத்துக்கு வருவோம், இந்த அட்வென்ச்சரர் கில்டு நான் அரசாங்கத்துக்கு சொந்தமாக்க விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க விருப்பம் அரசே அப்படின்னு அவன் சொல்றான். ரொம்பவும் ஈஸியா ஒத்துக்கிட்டியே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் விஷயம் எதுலயோ தலையிட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் இண்டிபெண்டா தான் செயல்படுறாங்க, கவர்மெண்ட் கூட சேர்ந்து செயல்பட்டா வார்னு வரும்போது அதுல அவங்க விருப்பமே இல்லாம கூட சண்டை போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். கில்டுனா மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே, அப்புறம் எதுக்காக அவங்க அந்த வார்ல கலந்துக்கிட கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்களோட எந்த ஒரு இண்டிபெண்டன்ட்டையுமே இந்த கில்டு பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னா நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவனை மேல இருந்து உட்கார சொல்றான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த சாசரர் கிங்டம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது, என்னோட 100 ஆர்மி 24 மணி நேரமா அந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், அட்வென்ச்சரர்ஸோட அதுங்க பெஸ்ட் தான், ஆனா இங்க இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ்க்கு என் கிட்ட ஒரு வேலை இருக்கு, அட்வென்ச்சரர்ஸ் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே இருக்காங்க, அவங்க ஹியூமன்ஸ் மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா இல்லனா எல்வ்ஸ் டெமி ஹியூமன்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களையும் சேர்த்து தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே சொல்றான். அப்படின்னா அதோட கொஞ்சம் லோ லெவல்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்கிற கிரீச்சர் அவங்க ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்களா, கிட்டத்தட்ட லிசர்ட்மேன் காப்ளின்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா அவங்க எல்லாம் சப் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டர் சொல்றான். தெரியாத இது மாதிரி இன்னும் நிறைய கிரீச்சர் இருக்கு, அதெல்லாம் அட்வென்ச்சரர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க அதை ஒரு கொஸ்டா ரெக்வஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் கேட்கவும், ஆனா நான் அதை பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும், அதே மாதிரி தெரியாத கண்ட்ரியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறேன், அட்வென்ச்சரர்ஸ் இந்த வேலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த அட்வென்ச்சரர் கில்ட் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாதான் நான் அதுல ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியும், சோ அட்வென்ச்சரர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், புது வேலையை கொண்டு வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு, நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கில் மாஸ்டரும் ஒத்துக்கிடுறான்.
கிரேட். என்னோட சுப்ரீம் பீயிங்ஸா இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணாங்கிறதுனால உங்க எல்லார் மேலேயுமே எனக்கு அன்பு இருக்கு. ஆனா நான் ஆட்சி செய்யற மக்கள் மேலேயும் நான் தான் அன்பு வச்சாகணும். ஸோ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியா இருக்கணும். ஸோ நான் ஒரு யூட்டோப்பியாவை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல இட்டர்னல் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். சாசரர் கிங்டம்ல இருக்கிற எல்லாருமே ஹாப்பினஸ் தான் அனுபவிப்பாங்க. இங்க மட்டும்தான் ஹாப்பினஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரிய வரணும். இப்படி நான் பண்றதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட பேர் தெரிய வரும். மேபி அவங்க ரிட்டர்ன் வரும்போது என்னோட வேலையை நான் பெருமையா அவங்க கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த ஓவர்லார்ட் இனிமேல எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலுமே போக போக எல்லாமே புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.